அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு உமது மனைவியின் வாயில் நீர் ஊட்டிவிடுகின்ற உணவு கவளம் உட்பட நீர் செய்யக்கூடிய எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹுவிடம் நன்மை உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1295. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய தர்மங்களாக இருந்தாலும் சரி, செலவுகளாக இருந்தாலும் சரி, அவற்றை விளம்பரத்திற்காக செய்யாமல் அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய செலவில் கூட இறை திருப்தி இருக்க வேண்டும். நான் ஒரு குடும்ப தலைவன், என் மீது இந்த செலவுகள் இறைவனால் பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்றன, இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு நான் இந்த செலவுகளை செய்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய மனதிற்குள் வர வேண்டும். அந்த எண்ணத்துடன் நாம் செயல்பட்டால் நாம் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அல்லாஹுவிடம் கூலி கிடைப்பது போன்று குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவிற்கும் நன்மை உண்டு என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. உள்ளத்தை அல்லாஹுவிற்காகவே ஆக்கிக் கொள்வோம். வாஹிர் தாழ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.